ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் கதவுல காது வச்சு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவன் கிளம்புற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவ பேக் எடுத்துகிட்டே கிளம்புறா வெளியில. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே நான் ஃபோனை மிஸ் பண்ணிட்டப்ப எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறா. ஹீரோவும் அவள் கையில் இருக்க ஃபோனை பார்த்துட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது வான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் க்ளோஸ் பண்ணிடுறான் லிஃப்ட்டை. நேற்று நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. உன்னோட அனுமதி இல்லாமல் உன்னை நான் தொட்டிருக்க கூடாது. சாரி, என்னை மன்னிச்சிரு. சாரி கேட்குறான். அதுக்கு இவ்வளோ நான் உன்னை ஃபேமிலியில் ஒருத்தனாக தான் பார்த்தேன். நேற்று நீ என்னடானா லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ரொம்ப கோவமாக கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோ நான் உன்னோட அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றதுனால நீ எனக்கு தங்கச்சி ஆயிடுவே என்ன? மாமனாரை அப்பான்னு கூட கூப்பிடலாம், தெரியும்ல. ஹீரோயினும் நான்லாம் உன்னை அப்படி பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோவோ நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவ நேற்று என்னடானா என்னை வந்து கிஸ் பண்ண, இன்னைக்கு என்னடானா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குற. நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டா. கரெக்டாக லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. இவ சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. ஜிகேயும் ரெஸ்டாரண்ட்டில் கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான். இவன் பார்த்த உடனே டே உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ஜிகேயும் சொல்கிறான். அதுக்கு பாய் ஃப்ரெண்டோ நான் செய்கிற வேலை தானே உனக்கு பிடிக்கல, ஆனால் என் கூட பழகிப்பாரு, என்னையே உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு என்னடா வேணும் சொல்லுடா, சொல்லி தொலைடா அப்படின்ற மாதிரி ஜிகேவி கேட்குறான். இல்லை, ஹீரோயினி நானும் லவ் பண்ணுறது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஹீரோயினிக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒரு செட்டே ஆக மாட்டேங்குது. அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்ன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு வைபே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹீரோயினி பின்னாடியே போய் அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும், அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்டா சந்தோஷமா இருப்பா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஜிகியோ இப்போதாண்டா இவ எங்கள் கூட நார்மலாக பேசவே ஆரம்பிச்சிருக்கா. நீ என்னடான்னா அதையும் கெடுத்து விட்ருவ போல. ஒரு பொம்பளை கையால் அடி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க. மரியாதையா இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவனும் பயந்துட்டு ஓடி போயிடுறான். ஜிகியோ ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்னமோ பாய் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஹீரோயினியை பிரேக்கப் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஹீரோ கூட வேலை செய்கிற அந்த டாக்டர் பொண்ணும் என்ன உன் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் தெரியுது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. அதுக்கு ஹீரோவோ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டாக்டர் பொண்ணும் ஹீரோயினி கூட ஒரு பொண்ணு வருவாள்ல அவ தானே அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே அவனும் இல்லை நான் லவ் பண்ணுற பொண்ணு ஹீரோயினி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அந்த டாக்டர் பொண்ணும் என்னடா இது, ஒரே ஃபேமிலி மாதிரி ஒன்னா பழகிட்டு இருந்தாங்க, திடீர்னு அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டுக்காரிக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம ஹீரோயினி கொத்திட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. நர்ஸு கூப்பிடுறாங்க, இங்க கொஞ்சம் வாங்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவ்வளோ வேலையே பார்த்துட்டே இருந்தனாலதான் இவ்வளோ நான் மிஸ் பண்ணிட்டேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா. ஹீரோயின் ஹீரோ வீட்டு வாசல்ல நின்று அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. இவங்கிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. சரி போய் பேசிதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதவை ஓபன் பண்ணி லைட்டை போடுவா பாருங்க. பக்கத்துல ஹீரோ உட்காந்து நின்றுட்டு இருக்கான். என்னடா நீ சத்தமே இல்லாம நின்றுட்டு இருக்க அப்படின்னு இவ கேக்குற. அதுக்கு ஹீரோவோ எனக்கு தெரியும் நீ வருவ, அதுக்காக தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஹீரோயினியோ இல்ல பழம் வாங்கிட்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேச்ச மாத்திடுறா. ஹீரோவும் சரி பழம் தானே வேணும் வா. இவன் அதை எடுத்து கொடுத்துட்டு இவன் பக்கத்துலயே அப்படியே போறான். அதுக்கு ஹீரோயினியோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு சாமி கும்பிட்டு என்னை வந்து பார்க்க வந்திருப்ப, திடீர்னு என் மேல பரிதாபப்பட்டு அந்த மாதிரி கிஸ் பண்ணியிருப்ப. உன்னோட எமோஷனல் என்னன்றது எனக்கு புரியுது, அதுக்காக லவ் கிவெல்லாம் செட் ஆகாது, உன்னை நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன், சரியா? நார்மலாவே இரு, எதுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வயசுல இருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரியான நேரம் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. நீ என்னடானா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்ற, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஜிகேயோட அம்மா இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜிகேயோ அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கடை வாசல்ல அப்படியே வெயிட் பண்றோம். அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, அப்படியே கிளம்பிட்டான். ஹீரோயினோட அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக தான் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு டைரக்டா ஆபீஸ்க்கே போயிடுறாரு. ஜிகேயோட அம்மாவும் வராங்க. இவரும் அப்படியே தயங்கி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பையன் படிப்பை முடிச்சிட்டான், அவனுக்கு ஆசைப்பட்ட ரெஸ்டாரண்ட்டையும் வச்சு இப்ப பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜிகியோட அம்மாவோ அப்படியா வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினியோட அப்பாவோ நான் அதை சொல்ல வரல, அவன் ரொம்ப பாவம், அவன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், இப்ப ஒரு நல்ல நிலைமையில இருந்தாலும் நீங்க இல்லாதது அவனுக்கு பெரிய குறையா இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா
நீங்க அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜிக்கியோட அம்மாவோ, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னோட பிசினஸ டெவலப் பண்றதுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு விறுவிறுன்னு போயிடுறாங்க. வெளியில வந்து அப்படியே ஃபீல் பண்றாங்க. இவங்கள பார்த்துட்டு அன்னைக்கு ஜிகி ரோட்ல ஓடி வந்திருப்பாள்ல, இத வந்து கார்ல உட்காந்துட்டு இவங்க பார்த்திருப்பாங்க. இவன் பின்னாடி ஓடி வர்றதை தெரிஞ்சுக்கிட்டே காரை வேகமா எடுத்துட்டு போக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜிகியோ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும்போது வெளியில இருந்து ஜிகியோ பார்த்துட்டு எதுவுமே பேசாம போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன காரணம்ன்றது தெரியல. போக போக கதை போற போக்கு பார்த்தாதான் நமக்கு என்னன்றத தெரிஞ்சுக்க முடியும். அவன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கவங்க எதுக்காக தள்ளி இருக்கணும்ன்ற காரணம் அடுத்தடுத்த எபிசோட்ல தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஜிக்கியோட ரெஸ்டாரண்ட்ல பவர் கட் ஆயிருது. இவனும் வெளியில வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவும் பாய் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி போய் ஓடி போய் பேசுறா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமேட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியும் கிளம்புறான். பாய் ஃப்ரெண்டை பார்த்த உடனே ஹாய்டா அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிட்டு போறான். இதை ஹீரோயினி நோட் பண்ணிட்டு, என்னடா இது உன்கிட்ட அதுவும் இவ்வளவு நார்மலா பேசிட்டு போறானே, என்ன காரணம், உண்மையை சொல்லு, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணதை அவன்கிட்ட சொல்லிட்டியா என்ன அப்படின்னு இவ கேக்குறா. பாய் ஃப்ரெண்டும் ஆமா நான் தான் சொன்னேன், இதனால என்ன இருக்கு, கூலா விடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நைட்டு ஹீரோயின் மாடியில படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோ தான் வர்றான்னு தெரியாம நல்ல ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஹீரோவும் நல்ல கூலிங்கா வேணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். உடனே இவ எந்திரிச்சிட்டு, ஐயோ இவனா, நீ இப்ப என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்ன, நான் வேணா கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. ஆமா நான் அவன்கிட்ட பேசணும், உட்காரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப என் மேல கோவம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அதுக்கு ஹீரோயினியும், கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா உன்னோட பிஹேவியர் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இந்த உலகத்திலேயே ஃபேமிலியில ஒருத்த நான் பார்த்தவன எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், இது எவ்வளவு பெரிய அநியாயம், வேற எங்கேயாவது இந்த மாதிரி அநியாயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பேசிட்டு இருக்கா. ஹீரோவோ ஆமா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் வீட்டுக்குள்ள வரா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் வரான். வா உனக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல, வா உனக்கு பேண்டேஜ் போட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சு பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கா. நான் பேசினதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் அடிபட்டு இருக்கும். காலை போய் ஹீரோ பிடிப்பான். உடனே ஹீரோயின் எப்படி விலகிக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, நான் கிளம்புறேன், நீ தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். திரும்பவும் டோர் ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. இவ குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. திரும்ப அவன் தான் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்தா அது ஜிக்கியோ. நீயா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. இவனும் சாப்பிட்டியா, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேச ஆரம்பிக்கிறான். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு உண்மையா நீ பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜிக்கியும் பேசுறான். சொல்லு, என்னால என்ன முடிஞ்சதோ அது எல்லாத்தையும் உண்மையா உன்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. உனக்குதான் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு இல்ல, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி டைரக்டாவே கேட்டுறான். ஹீரோயினிக்கும் இதை கேட்ட உடனே ஷாக்கு. இப்பதான் ஒருத்தன் வந்து பேசி பேசி சாவடிச்சுட்டு போனா, இப்போ நீயுமாடா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மனசுக்குள்ள ஒரு தடவை தான் காதல் வரும். அந்த காதல் தோத்து போனா என்ன, அவனை நினைச்சிட்டே வாழ்றதுதான் என்னோட வாழ்க்கை, அதனால என் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இத பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. ஜிக்கியோ இந்தாடி உன் செருப்பை விட்டுட்டு போயிட்ட பாரு, இவன் தூக்கிட்டு வந்து நான் வேணா எடுத்துட்டு வந்து தரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். மரியாதையா இங்க இருந்து போயிரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு செருப்பை தூக்கி இவன் மேல தூக்கி போடுறான். இவனும் நான் என்ன தப்பா கேட்டுட்டேன், இவன் இவ்வளவு கோவப்படுறா, நானா கேட்கலடி, இதெல்லாம் உங்க அப்பா தான் என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாரு, அதனாலதான்டி உன்கிட்ட வந்து கேட்டேன், ஆமா எனக்கும் உன் மேல ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ 2 பக்கமும் இதே தொல்லையா போச்சு அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. ஹீரோ ஜிக்கியோ ஹீரோயினியோட அப்பா ஹீரோட அப்பா உட்காந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா இருந்துட்டு ஹீரோயினி அப்பாட கிட்ட அவங்க கிட்ட பேசுறா அப்படின்ற மாதிரி சைகிலே பேசுறாரு. ஹீரோயினியோட அப்பாவோ, ஜிக்கியோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் இன்னைக்கு உங்க அம்மாவை பாக்குறதுக்காக போயிருந்தேன்ப்பா, உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி பேசினேன், உனக்குன்னு இருக்கிறது அம்மா மட்டும்தான் எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அம்மா கொடுத்த ராக்கெட்டை, அதாவது ஒரு செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த செயினை இப்ப வரைக்கும் நீ கையில வச்சிட்டு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் உங்ககிட்ட பேச போனேன். உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உனக்கு ஒரு இப்ப தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இப்ப 5 வயசு ஆகுது, அவங்க லைஃப்ல அவங்க நல்லா இருக்காங்க, நீ இதுக்கப்புறம் எதை பத்தியும் யோசிக்காத, உன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு அட்வைஸ போடுறாரு. ஜிக்கியோ இல்ல அம்மா கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே ஹீரோவோ, அவங்க உன்னை மறந்துட்டு அவங்களுக்கான லைஃபை தேர்ந்தெடுத்து அவங்க போயிட்டாங்க, திரும்பவும் நீ போய் அவங்க கிட்ட பேசுறது சரியில்லடா, நீ போய் பேசின அப்படின்னா அது உன்னதான் காயப்படுத்தும், உன்னை மறந்துட்டு போனவங்கள்ட்ட நீ ஏன்டா போய் பேசணும்,
வேண்டாம், அது உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாத. ஒரே ஊர்ல தான் இருக்காங்க, இத்தனை நாள்ல ஒரு நாளாவது உன்னை வந்து பார்த்தாங்களா? அப்படி இருக்கவங்கள நினைச்சு நீ ஏன்டா வருத்தப்படுற? ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். நம்ம ஜிகிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சாப்பாடு எடுத்து வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பாவுக்கு இது நல்லாவே புரியுது, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோயினியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ டைரக்டா அவளோட ஆபீஸ்க்கே போயிடுறான். ஹீரோயினிய பார்த்துட்டு என்ன திடீர்னு இந்த பக்கம் என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. நான் கொஞ்சம் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், வரியா கொஞ்சம் வெளியில போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஹீரோயினியோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஃப்ரீ ஆயிட்டு நான் உனக்கு கால் பண்றேனே, இப்ப நீ கிளம்பேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஓ அப்படியா, நீ வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே இவன் இப்போதைக்கு நகர மாட்டான் போல. உனக்கு என்ன இப்ப வெளியில போய் சாப்பிடணுமா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் இவனும் கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.